வணக்கம் and welcome to Sasikala Ashokkumar YouTube channel. நீங்க இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக் ஐட்டம். எல்லார் வீட்லயுமே உப்மா செய்யும்போது கண்டிப்பா கொஞ்சமாவது மிச்சமாகும். சோ அந்த மிச்சமாகிற உப்மால சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ணலாம். இந்த ஸ்நாக் கண்டிப்பா ரொம்ப கிறிஸ்பா சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும். சோ உப்மா வச்சு செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கப் உப்மா எடுத்து வச்சிருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை குட்டி குட்டியா நம்ம நறுக்கிக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி அதையும் குட்டி குட்டியா சாப் பண்ணிக்கலாம். சிறிய துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு. இஞ்சியை தோல் சீவிக்கலாம். இஞ்சி பூண்டு இது ரெண்டையும் நம்ம இடிச்சு சேர்த்துக்கலாம். இடிச்சு சேர்த்துக்கும் போது ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதனால நீங்களும் இந்த மாதிரி இடிச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய ஆனியன் இதையும் குட்டி குட்டியா சாப் பண்ணிக்கலாம். நம்ம உப்மால ஏற்கனவே ஆனியன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து தான் செஞ்சிருக்கோம். இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம 3 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள். நம்ம ஏற்கனவே உப்மால காரம் இருக்குது, அதனால காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க உங்களோட தேவைக்கேற்ப. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்மளோட உப்மால உப்பு இருக்கு, அதனால பார்த்து கரெக்டா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த உப்மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், இதுவே ரொம்ப சரியா இருக்கும். அடுப்புல கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கு அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம போண்டா மாதிரி போட போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டே பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். கொஞ்சமாக ஒரு சின்னதாக மாவு எடுத்து நம்ம அந்த எண்ணெயில் போட்டு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்ம போண்டாவும் நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். இப்போ நம்மள எடுத்து வச்ச பால்ஸை அதில் ஒவ்வொன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். எப்போவுமே ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி இரும்பு கடாயில் பண்ணுங்கள். அப்போதான் சீக்கிரமா ரெடி ஆயிடும். லைட்டா திருப்பி விடுங்க. பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாத்தீங்க அப்படின்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இதே மிக்ஸ்ல உள்ள சீஸ் வச்சு பண்ண போறோம். இந்த மாதிரி ஒரு பால்ஸ் எடுத்துக்கோங்க. உள்ள நடுவில் சீஸ் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு பால்ஸ் எடுத்து வச்சு நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த சீஸ் பால் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. அப்பப்போ நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட உப்மா சீஸ் பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதே மாவில் பக்கோடா மாதிரி போட போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட உப்மாவில் செஞ்ச பக்கோடா சூப்பராக முறுமுறுன்னு ரெடி ஆயிடுச்சு. இது நார்மலாக போண்டா மாதிரி செஞ்சோம் இல்லையா அது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளே செம்ம சாஃப்டாக இருக்குது, வெளியில் ரொம்ப நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. இது சீஸ் பால். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுவும் அப்படி தான் செம்ம சூப்பராக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சீஸ் வச்சதுனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பக்கோடா பார்க்குறதுக்கே ரொம்ப மொறுமொறுன்னு சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உப்மா மீதமாச்சு அப்படின்னு சொன்னால் நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.